ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2026 டிப்ளமோ பார் ஐடிஐ வரக்கூடிய ஜேடிஓ போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபிட்டர் ட்ரேடுக்கு தேவையான சிலபஸோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கணும். இது விரிவாக என்னென்ன டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத டிஎன்பிசி வெப்சைட்டில் கொடுத்துருக்க அவங்களுடைய சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? இப்போ மொத்தமாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் வரும். எவ்வளோ? 200 கொஸ்டின்ஸ் வரும். ஓவரால் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 300 மார்க்ஸ் வரும். இப்போ ஒரு கொஸ்டின் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் வரும். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் வரும். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டின் 300 மார்க்குக்கு வரும். சரியா? அதில் நம்மளோட சேஃப் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ எந்த அளவுக்கு சேஃப் ஸ்கோர் தியரியில் ஸ்கோர் பண்ணால் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டினியூவாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் தெரியும், சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 சேஃப்டி அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். யூனிட் 1ல் சேஃப்டி அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபிட்டர் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எப்படி எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக சேஃப்டி அண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து மேக்ஸிமம் ஃபிட்டர் ட்ரேடை பொறுத்த எல்லா ட்ரேடுக்குமே ஐடி ட்ரேடுக்கு எல்லாத்துக்குமே வந்து காமனான புக்ஸ் வந்து எது அப்படின்னா நிமி புக்கு தான். நிமி புக்கோ நிமி பேட்டர்ன் புக்கில் இருக்கக்கூடிய அந்த புக்கில் இருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. அதிகமாக வெளியில் போகிறதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்கும். அதாவது மீடியம் லெவலில் கொஸ்டின் செட் போதும். இன்கேஸ் டஃப்பாக செட் பண்ணாங்க கொஸ்டின் அப்படின்னா வெளியிலேருந்து அவுட் சோர்ஸும் இருக்கலாம். அவுட் சோர்ஸ்க்கு போகும்போது நார்த் சைடில் இருக்கக்கூடிய பப்ளிகேஷன்ஸ் புக்கில் இருந்தும் எடுக்கலாம். எடுக்கக்கூடிய கொஸ்டின் எடுக்கக்கூடியவங்களை பொறுத்தது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சேஃப்டி அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எவ்வளோ? 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 10 கொஸ்டின்ஸை பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் கீப்பிங், இந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கில் வந்துடும். மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கு, அடுத்தது சேஃப்டி சயின்ஸு, டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல், பிபிஇ, இந்த பிபிஇ, இந்த ஃபர்ஸ்ட் எய்டு. இதுலேயே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அந்த 10 மார்க்கு உள்ள கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகிடும். இப்படி ஒரு டாப்பிக்லையும் எந்தெந்த கொஸ்டின்ஸ் எந்தெந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு டே பை டேவாக நெக்ஸ்ட் மண்டேலேருந்து வரக்கூடிய மண்டேலேருந்து நம்ம கண்டினியூஸாக என்ன பண்ணுறோன்னா கிளாஸ் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு தேவையான சப்போர்ட்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அதுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவோம். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட் வைஸாக ஒவ்வொரு டாப்பிக்கும் இதில் இருக்கக்கூடிய இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் இப்போ இந்த லீனியர் மெஷர்மெண்ட்னு இருக்குன்னா இந்த லீனியர் மெஷர்மெண்ட்டில் என்னென்ன வருதோ அதுக்கு தேவையான கூகுள் ஃபார்ம்ஸை வச்சு நம்ம உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த பேசிக் யூனிட், இந்த பேசிக் ஃபிட்டிங்கில் தான் இந்த யூனிட் 2ல் இருக்கக்கூடிய பேசிக் ஃபிட்டிங்கில் 30 மார்க் ஒரு கொஸ்டின். எவ்வளோ மார்க்குக்கு? 30 மார்க் வரும். இது பார்க்குறதுக்கு தான் பெரிய சாப்டராக தெரியும். ஆக்சுவலாக இது பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய சாப்டராக தெரியும். பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய சாப்டராக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய சாப்டராக இருந்தாலும் இது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒவ்வொரு டாபிக் வைஸாக இப்போ லீனியர் மெஷர்மெண்ட்டு, பேசிக் யூனிட் என்ன, சரிங்களா, மல்டிபிள்ஸ் ஆஃப் மீட்டர் அண்ட் தேர் வேல்யூஸ், ஸ்டீல் ரூலர், பர்பஸ் என்னென்ன அப்படி இருக்குங்கிறத வந்து தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட், மார்க்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, ஃபியூச்சர் இருக்குது, யூஸ் ஆஃப் டைப் ஆஃப் ஸ்க்ரைபர் இருக்குது, கேலிப்பர் இருக்குது, பஞ்சு. இதில் எல்லாம் எப்படி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பஞ்ச் எடுத்துகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த பஞ்ச் மட்டும் எடுக்கிறோம். இந்த பஞ்சில் வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் செட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பஞ்ச் இருக்குது. இப்போ டாட் பஞ்ச் எதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். டாட் பஞ்சு ஓகே. இப்போ நம்ம பஞ்ச் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சுனுடைய உபயோகம் என்ன அப்படின்னா மார்க் பண்ண லைனை வந்து அழியாமல் இருக்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். மார்க்கிங் பஞ்சஸை யூஸ் பண்ணி மார்க் பண்ண லைன் அழியாமல் இருக்கிறதுக்காக பஞ்ச் பண்ணுறோம். அதில் இப்போ எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா பிக் பஞ்ச் இருக்குது, சென்டர் பஞ்ச் இருக்குது,
பிரிக் பஞ்சில் வந்து 2 டைப் இருக்குது, டாட் பஞ்சுன்னு ஒரு பஞ்சு கூட இருக்குது. அப்போ இதில் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபஸ்ட் இதில் எப்படி என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம்னா, இப்போ பஞ்ச் என்ன மெட்டீரியலில் செஞ்சுருக்குன்னு கேட்பாங்க. பஞ்ச் வந்து என்ன மெட்டீரியலில் செஞ்சுருக்கு அப்படின்னா ஹை கார்பன் ஸ்டீலில் செஞ்சுருக்கு. பஞ்ச் என்ன மெட்டீரியலில் செஞ்சுருக்கு அப்படின்னா பஞ்ச் வந்து ஹை கார்பன் ஸ்டீலில் செஞ்சுருக்கு. பஞ்ச் வந்து எதில் செஞ்சுருக்கு? ஹை கார்பன் ஸ்டீலில் செஞ்சுருக்குன்னு சொல்லுவோம். பஞ்ச் வந்து ஹை கார்பன் ஸ்டீலில் செஞ்சுருக்கு. அதே டைமில் அந்த பஞ்ச் என்ன இருக்கும், நம்ம இன்னொரு மெட்டலில் வந்து பஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அடையாளப்படுத்தணும் அப்படின்னா அந்த டூல் வந்து எப்படி இருக்கும், ஹார்டன் பண்ணியிருந்தால் தான் என்ன பண்ண முடியும், பஞ்ச் பண்ணி அடையாளப்படுத்த முடியும். அப்போது அந்த பஞ்ச் வந்து ஹார்டன் பண்ணி கிரவுண்டிங் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன டைப் இருக்குது அப்படின்னா சென்டர் பஞ்ச். இப்போ எக்ஸாம்பிளுக்கு படத்தில் இருக்கக்கூடிய டிராயிங் மாதிரியே கொடுத்துட்டு இந்த டிராயிங்கும் இந்த டிகிரியையும் கொடுத்துட்டு இந்த டிகிரியையும் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், நமக்கு இந்த டிகிரியை கொடுத்துட்டு இதே டிராயிங்கை கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் பஞ்ச் அப்படின்னு கேட்கலாம். என்ன டைப் ஆஃப் பஞ்சுன்னு கேட்கலாம். அப்போ நமக்கு 90 டிகிரி வந்துச்சுன்னா மார்க். இதாவது சென்டர் பஞ்சோடைய ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 90 டிகிரி. சென்டர் பஞ்சோடைய ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்டால் அது 90 டிகிரி. சென்டர் பஞ்சோட ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி. சரியா? இப்போ இந்த சென்டர் பஞ்சை பயன்படுத்தி நம்ம பஞ்ச் பண்ணக்கூடிய மார்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அகலமாக இருக்கும், ஆழம் குறைவாக இருக்கும். அகலமாகவும் ஆழமும் குறைவாக இருக்கும். அகலமாக இருக்கும், சேம் டைம் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி டாட்டாக தான் வரும். இந்த மாதிரி டாட் தான் இருக்கும். அந்த டாட் எப்படி இருக்கும் அப்படின்னா அகலமாக இருக்கும், அதே டைமில் டெப்த்து கம்மியாக இருக்கும். அகலமாகவும் டெப்த்து கம்மியாக இருக்கும். அப்போது அகலமாக இருக்குது, அதே டைமில் எப்படி இருக்குது, டெப்த்து கம்மியாக இருக்குது. சரி, அப்போது சென்டர் பஞ்சுடைய மார்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ அவங்க கேட்பாங்க விச் பஞ்ச் மார்க் இஸ் gives wide and not very deep மார்க் அப்படின்னு கேட்டோன்னா, அப்போ அந்த மாதிரி ஆழம் குறைவாகவும் அகலம் அதிகமாகவும் இருக்கக்கூடிய பஞ்ச் மார்க்கு எந்த பஞ்சை பயன்படுத்தும் போது கிடைக்கும் அப்படின்னா சென்டர் பஞ்சை பயன்படுத்தும் போது கிடைக்கும். அப்போ கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டீப்பாக செட் பண்ணுறவங்க இப்படி தான் செட் பண்ணியிருப்பாங்க. சரியா? இது ஏற்கனவே நிறைய எக்ஸாம்ஸ் எழுதின எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம். அடுத்து அதே இதில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு சென்டர் பஞ்சோட உபயோகம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எங்கெல்லாம் ட்ரில் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு ட்ரில் பிட்டை வந்து சீட்டிங் பண்ணுறதுக்கு, லொக்கேட்டிங் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பஞ்சு தான் ஏதாவது இந்த சென்டர் பஞ்ச். சரியா? இப்போ ட்ரில் பண்ணணும், அந்த ட்ரில் பிட் வந்து கரெக்டாக அந்த சென்டரை ஹோல்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல சென்டரை வந்து ட்ரில் பிட் சீட்டிங் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு எந்த பஞ்ச் பண்ணியிருக்கணும், சென்டர் பஞ்ச் பண்ணியிருந்தால் தான் அந்த பிட் வந்து என்ன ஆகும், கரெக்டாக சென்டராக செட் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிக் பஞ்ச். அடுத்து இருக்கக்கூடியது பிரிக் பஞ்ச். அடுத்து வரக்கூடியது பிரிக் பஞ்ச் அல்லது டாட் பஞ்ச். இப்போ டாட் பஞ்சும் பிரிக் பஞ்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஆங்கிள் தான் டிஃப்ரென்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ்? ஆங்கிள் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. சரியா? பிரிக் பஞ்சுக்கும் டாட் பஞ்சுக்கும் ஆங்கிள் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த பிரிக் பஞ்சில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பிரிக் பஞ்சில் இருக்கக்கூடிய தேர்ட்டி டிகிரி பஞ்ச் மார்க் எங்கே யூஸ் ஆகுது? பிரிக் பஞ்ச் 30 டிகிரி எங்கே யூஸ் ஆகுது? பிரிக் பஞ்ச் 30 டிகிரி எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, எங்கெல்லாம் டிவைடரை வந்து பொசிஷன் பண்ணி நம்ம மார்க் பண்ணணுமோ, ஒரு சர்க்கிளோ ஒரு ஆர்க்கோ வரையணுமோ, இந்த மாதிரி சர்க்கிள் வரையணும், இல்லை இந்த மாதிரி ஆர்க் வரையணும், இந்த மாதிரி ரேடியஸான பார்ட் வரையணுமா இருந்தால் அந்த இடத்துல இந்த சென்டரில் இருந்தால் இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் இந்த ஆர்க்கு. அப்போ இந்த சென்டருக்கு பயன்படுத்த வேண்டிய பஞ்ச் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த சென்டரை இந்த ரேடியஸ் மார்க் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஆர்க் வரையறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சென்டர் பாயிண்ட்டுக்கு எந்த மார்க் பண்ணணும் அப்படின்னா பிரிக் பஞ்ச் 30 டிகிரியை யூஸ் பண்ணணும். பிரிக் பஞ்ச் 30 டிகிரியை யூஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம். சரி, இப்படி இருக்கக்கூடிய இந்த டாப்பிக்கில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். அதிகமாக இது வரைக்கும் இப்படி கேட்டிருக்காங்க. சரியா? அப்படி பார்க்கும்போது நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் ஷீட் மெட்டல் ஒர்க். இப்போ ஷீட் மெட்டல் ஒர்க்கில் அதிகமாக 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த மாதிரியே ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் சர்டன் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஷீட் மெட்டல்லேருந்து நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும்? 20 கொஸ்டின்ஸ் வருது. இந்த வெல்டிங்லேருந்து 20 கொஸ்டின்ஸ் வருது. இந்த வெல்டிங்லேருந்தும் 20 கொஸ்டின். இந்த ஷீட் மெட்டல், வெல்டிங், இந்த டர்னிங், ஷீட் மெட்டல் ஒர்க்கு, வெல்டிங்கு, டர்னிங் ஈஸியாக கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, வர்ற மாதிரி இருந்து நமக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக ஃபிட்டர் புக்கிலேருந்தே கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த மூணு டாப்பிக்குமே
ஃபிட்டர் புக்கிலேருந்தே டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்துடும். இன்கேஸ் கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக செட் பண்ணுறாங்க அப்படின்னா ஷீட் மெட்டல் ஒர்க்குக்கு ஷீட் மெட்டல் ஒர்க்கோடைய புக்கை பார்க்கணும். ஷீட் மெட்டல் ஒர்க்குக்கு ஷீட் மெட்டல் ஒர்க் புக்கை வந்து நம்ம பார்க்கணும். ஷீட் மெட்டல் ஒர்க் வர ட்ரேடுக்கு வரக்கூடிய ட்ரேட் தியரி புக்கை ரெஃபர் பண்ணணும். அதே மாதிரி வெல்டிங்க்கு வெல்டர் ட்ரேடில் வரக்கூடிய ட்ரேட் தியரி புக்கை ரெஃபர் பண்ணணும். வெல்டர் ட்ரேடில் வரக்கூடிய ட்ரேட் தியரி புக்கை ரெஃபர் பண்ணணும். அதே மாதிரி டர்னிங்கை பொறுத்த வரைக்கும் டர்னரில் வரக்கூடிய ட்ரேட் தியரி புக்கை ரெஃபர் பண்ணணும். இன்ச் பை இன்ச் ஈச் டாபிக் வைஸாக என்ன ரீசன் கேட்டோன்னா சில மைன்யூட்டான வேர்ட்ஸை வந்து அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃபிட்டர் புக்கில் வந்து அவ்வளோ டீப்பாக போயிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த டீப்பாக கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அந்த வேர்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு அங்கே எக்ஸாமில் பார்க்கறதுக்கான டைமிங் இருக்காது. அப்போது டைரெக்டாக அந்த புக்கை நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தோம்னா நமக்கு ஈஸியாக என்ன பண்ண முடியும், எழுத முடியும். இப்போ லிமிட் ஃபிட் டாலரன்ஸ் பிரச்சனை. லிமிட் ஃபிட் டாலரன்ஸில் 10 கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. அந்த லிமிட் ஃபிட் டாலரன்ஸ் 10 கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ரொம்ப டீப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப டீப்பாக போகாது. மேக்ஸிமம் அந்த என்ன டைப் ஆஃப் ஃபிட் இருக்குது, எவ்வளோ அலவன்ஸ் இருக்குது, எவ்வளோ லிமிட், அப்பர் லிமிட் எவ்வளோ, லோவர் லிமிட் எவ்வளோ, அப்பர் லிமிட்டுக்கும் லோவர் லிமிட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ரொம்ப டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க. அதாவது ஆர்ஆர்பிலையோ ஐஎஸ்ஆர்ஓலையோ கேட்குற அளவுக்கு டஃப்பாக கொஸ்டின்ஸ் இருக்காது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக் மெயின்டெனன்ஸ் எரெக்ஷன் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் மிஷின்ஸ். இதில் 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் நிறைய லென்த்தான டாபிக் தான். சரியா, மெயின்டெனன்ஸ் பார்க்கணும். அதே மாதிரி என்னென்ன பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸு, என்னென்ன டைப் ஆஃப் போல்ட் இருக்குது, ஃபவுண்டேஷன் போல்ட் இருக்குது, ஸ்லிங்க்கு, ஷிஃப்டிங், இது கொஞ்சம் பெரிய டாபிக் தான். அடுத்து இதில் வந்து 20 கொஸ்டின்ஸ் தான். இது இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம தனித்தனியாக பார்ப்போம். அதே மாதிரி மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் இதுவும் கொஞ்சம் லாங்காக தான் போகும், பெரிய சாப்டர் தான். ஆனால் அதே மாதிரி இதில் அதிகமாக கொஸ்டின்ஸ் எந்தெந்த டாப்பிக்லேருந்து வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அனிலிங்கு, நார்மலைசிங், ஹார்டனிங், டெம்பரிங், இதிலெல்லாம் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்துடும். அதே மாதிரி இந்த அலுமினியம், லிட்டு, டின்னு, காப்பர், சிங்கு இதனுடைய அலாய்ஸை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும். அதே மாதிரி இந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அயன் என்ன அப்படின்னா ராட்டைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன ஈஸியான டாப்பிக்காக இருக்கும். பேசிக்காக இந்த அனிலிங், நார்மலைசிங், ஹார்டனிங், டெம்பரிங், சர்ஃபேஸ் ஹார்டனிங் ப்ராசஸ்ஸு, இந்த ரஸ்ட் ப்ரிவென்ஷனில் கால்வனைசிங், எலக்ட்ரோப்ளேட்டிங், கிளாடிங், மெட்டல் ஸ்ப்ரேயிங், சிமெண்டேஷன், இந்த ப்ராசஸில் வந்து கொஷின்ஸ் அதிகம் வந்துடுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அசம்பிளிங்கில் 30 கொஸ்டின்ஸ் வந்து இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். லாக்கிங் டிவைசஸ் என்ன இருக்குது, ஸ்க்ரூ பற்றி தெரிஞ்சிருக்கணும், போல்ட் நட்டு, கீ, காட்டரு, ஸ்பிளிட் பின்னு, ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனர், பவர் டூல்ஸ். இது எல்லாத்தோட ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். அந்த ரூல்ஸ், ஸ்க்ரூனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் வேணும். அந்த ஸ்க்ரூவோட நேம் தெரிஞ்சிருக்கணும். டயக்ராம் பார்த்தாலே அதோட பேர் தெரியணும். அதே மாதிரி கீஸு, அந்த கீயை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ ரெக்டாங்குலர் ஷேப் கீ இருக்குது, ஸ்கொயர் ஷேப் கீ இருக்குது, ஆஃப் ரவுண்ட் ஷேப்ஸ் கீ இருக்குன்னா அந்த ஷேப்ஸை வச்சு மென்ஷன் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதே மாதிரி கீயோட டேப்பர் ரேஷியோ எவ்வளோன்னு கேட்கலாம். எல்லா கீ வந்து ஸ்ட்ரைட்டாக வராது, மேக்ஸிமம் கீ வந்து டேப்பராக தான் வருது. அப்போ அந்த டேப்பரோட ரேஷியோ கேட்கலாம். ஒரு கீயோட மேக்ஸிமம் கீயோட டேப்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் இது ரொம்ப கஷ்டமான டாபிக்ல. அதே மாதிரி கேஜஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் டாபிக். ரேடியஸ் கேஜ் என்ன, ஸ்க்ரூ பிச் கேஜ், ட்ரில் கேஜ், இது எல்லாமே இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இது என்ன ரேஞ்சில் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரி லிமிட் கேஜும் அதே மாதிரி தான். மேக்ஸிமம் எல்லா கேஜுக்கும் உள்ள ரேஞ்ச் தெரிஞ்சிருக்கணும். இப்போ சைன் பார் என்ன மெட்டீரியல் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கு, ஸ்லிப் கேஜ் என்ன மெட்டீரியல் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கு கேட்பாங்க. சைன் பார் என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது, சைன் பாரோட யூஸ் என்ன, சரியா, இது எங்கே அப்ளிகேஷன் பண்ணலாம். அதே மாதிரி சைன் பாரோட டேப்பர் கால்குலேஷன் கேட்பாங்க. சைன் பாரோடைய டேப்பர் கால்குலேஷன் இது வரைக்கும் சைன் பாரோடைய டேப்பர் கால்குலேஷன் கேட்டதில்லை. பட் இருந்தாலும் நமக்கு அந்த ஃபார்முலா படித்து வைக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபினிஷிங் ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா லேப்பிங் கேட்பாங்க, ஹோனிங் கேட்பாங்க, பின்ன ஸ்கிராப்பிங் கேட்பாங்க. ஃப்ரோஸ்டிங் இது வரைக்கும் கேட்டதில்லை. அடுத்து ஜிக் அண்ட் ஃபிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஜிக் அண்ட் ஃபிக்சரில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஜிக் அண்ட் ஃபிக்சரில் வந்து நம்ம எதையுமே ஒதுக்க முடியாது. ஆக இருக்கிற ஒரு பாடம், அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடம். அதில் வந்து கொஸ்டின்ஸ் நிறைய வரும். அதே மாதிரி விஷுவல் இன்ஸ்பெக்ஷனில் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் 1-2 கொஸ்டின்ஸ் தான் விஷுவல் இன்ஸ்பெக்ஷனில் வரும். மேக்ஸிமம் 2 கொஸ்டின், அதுவே ஜாஸ்தி தான், அதுக்கு மேலே அதில் போகாது. அடுத்து ஹைட்ராலிக்ஸ், நியூமேட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னு கேட்டால் இதில் சிம்பிள்ஸ் ஜாஸ்தி இருக்குது. இதில் ஹைட்ராலிக் சிம்பிள்ஸும் ஜாஸ்தி கொஸ்டின்ஸ் வந்துடும். அதே மாதிரி நியூமேட்டிக் சிம்பிள்ஸ் வந்துடும்.
ரெண்டுக்குமே சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இந்த ஹைட்ராலிக் சிம்பிள் சினிமாட்டிக் சிம்பிள் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அந்த சின்ன டிஃப்ரென்ஸை நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எக்ஸாம் டைமில். அந்த எக்ஸாமோட எட்ஜ் ஆஃப் தி டைமில் வந்து அந்த சிம்பிள்ஸும் ரெண்டுக்கு சின்ன வேரியேஷன்ஸ். அப்போ அந்தளவுக்கு கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். அதே மாதிரி பைப் ஃபிட்டிங் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பைப் ஃபிட்டிங்கில் பெரிய டஃப்பான கொஸ்டின்ஸ் எதுவுமே வராது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாக்கி இருக்க இந்த 2 டாபிக் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஹைட்ராலிக் சினிமாட்டிக்ஸில் பெருசாக ஒன்றும் டஃப் இல்லை, கொஞ்சம் படிச்சுட்டாலே ஈஸி தான். பின்ன எது படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலர் அப்டேட் பண்ணிவிடுவோம். அடுத்து நெக்ஸ்ட் மண்டே வர்ற மண்டேலேருந்து நம்ம ரெகுலரான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருவோம். டெய்லி ஒரு டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம் டெய்லி. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சேஃப் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஜிஎஸ் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா, ஜிஎஸ்சில் வந்து இப்போ 100 மார்க் இருக்குது அப்படின்னா எபோவ் 75க்கு மேலே போட்டுடணும். எபோவ் 75க்கு மேலே 75 மார்க்குக்கு மேலே போட்டோம் அப்படின்னா ஜிஎஸ்சில் ட்ரேட் தியரை பொறுத்த வரைக்கும் ஒரு 170 போட்டால் பார்டரில் பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைனா 180 to 190க்கு மேலே இருந்தால் தான் உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் கன்ஃபார்மாக கிடைக்கும். எபோவ் 190க்கு மேலே வேணும்னே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா, 190க்கு மேலே. அப்போ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் அப்படின்னா 200 out of 200க்கே ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஃபுல்லாக எல்லா டாப்பிக்குமே ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரியே சொல்லி கொடுத்துருவோம். சரியா, அதனால ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம். மேக்ஸிமம் மார்க் வந்து 190க்கு மேலே இருந்துச்சுன்னா உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கும். இப்போ கட் ஆஃபில் சொல்லலாம் 150 வந்துடும், 130ல் உள்ளே போயிடலாம். எஸ்சியாக இருந்தால் 130ல் போயிடலாம், எஸ்டியாக இருந்தால் 150ல் போயிடலாம், பிசியாக இருந்தால் 170ல் போயிடலான்னு. அந்த கட் ஆஃப் மார்க்குக்கும் அங்கேக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரே ஏஜ் டிஃப்ரெண்ட் ஏஜில் எழுதியிருப்பாங்க, மார்க் சேம் மார்க்காக இருக்கும். அப்போ ஏஜ் சீனியாரிட்டி பிரகாரம் உள்ள போயிடுவாங்க. அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணுமா இருந்தால் ஹை ஸ்கோர் பண்ணி நம்ம வந்து எப்போயுமே நம்ம ஸ்கோரை வந்து சேஃப் லெவலில் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அப்போ மேக்ஸிமம் டார்கெட் வந்து 190க்கு மேலே இருக்கணும். 190க்கு மேலே இருக்கணும் ட்ரேட் தியரி சிலபஸில் மட்டும். 190 கொஸ்டின்ஸ்க்கு மேலே மார்க்கில் 190 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ஸில் 190 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருக்கணும். மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 380 மார்க் வந்து 380க்கு இருக்கும். 380க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சேஃப் ஸ்கோருக்கு சொல்ல முடியும். கன்ஃபார்மாக போஸ்டிங்கான கன்ஃபார்ம் இருக்கும், சான்சஸ் எல்லாம் கன்ஃபார்மாகவே கிடைக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டீப்பாக படிக்கணும். பட் அதுக்குள்ள மெட்டீரியல்ஸ், ரெகுலர் டெஸ்ட்டு, கூகுள் ஃபார்மில் தான் டெஸ்ட்டு வைப்போம் ரெகுலராக. அப்போ உங்களோட இமெயில் ஐடி எல்லாத்தையும் என்ன பண்ண, நான் கூகுள் ஃபார்ம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருவேன். அப்போ உங்களோட மெயில் ஐடியை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணிக்கலாம், கூகுள் ஃபார்மை டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன்.